பக்கத்தாத்து மாமி கெஸ்ட் யாராவது குழந்தைகளை பார்க்க வந்து பிஸ்கட் சாக்லேட் வாங்கிட்டு வருவா. அம்மா என்ன பண்ணுவா, மருந்தை குடியும்பா, கஞ்சியை குடியும்பா, சத்தான ஆகாரத்தை சாப்பிடும்பா. இந்த குழந்தைகள் என்ன பண்ணும், அந்த மாமி தான் நல்லவா, நீ நல்லவாளே கிடையாது, இந்த மாமி எனக்கு சாக்லேட் கொடுக்குறா, எனக்கு பிஸ்கட் கொடுக்குறா, நீ மருந்தை கொடுக்குறேன்னு சொன்னா எப்படியோ வருவாரு. இந்த மாமி ஒரு தடவை வந்துட்டு போறா, கையில குழந்தையோட வெறுங்கையோட பார்க்கக்கூடாது, நல்லவாளா இருந்தா அந்த சாக்லேட்டை புரிஞ்சு வச்சுக்குவான். குழந்தைய சாப்பிட சொல்லக்கூடாது, முதல்ல எல்லாருமே மனசுல வாங்கிட்டு வருவோம். இது எனக்கே தெரியாது, இது என்ன சூட்சம்னு சொல்றேன். என்னோட பேத்தி இருக்கா, இந்த வீடியோல எல்லாம் பார்க்கலாம், எல்லாருக்குள்ளேயே உட்கார்ந்து இருப்பா. குருவாயூர்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்த போது அங்க அவ அந்த கல்யாணம் பண்ணினவா வந்து இந்த மனித குலத்துக்குள்ள இந்த விதவிதமா ரிசர்ச் பண்றவா. இந்த இவளை கவனிச்சுட்டு அந்த மாமி கேட்டா, அந்த குழந்தைக்கு நீங்க சர்க்கரை சாக்லேட் எல்லாம் கொடுக்க மாட்டீங்களான்னு. ஆமாண்ணே, எப்படி கண்டு அந்த குழந்தைக்கு இங்க பேருக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு 3-4 வயசு வந்து அவன் சக்கராத்தையும் சாப்பிட்டு கிடையாது, சாக்லேட்லாம் சாப்பிட மாட்டான். திதிப்புனா என்னன்னு அவனுக்கு தெரியாது. திதிப்புனா நம்ம பேரிச்சம்பழம் தேன் அந்த மாதிரி கொடுப்போம், செயற்கையா அவ்வளவு கொடுக்க மாட்டோம். எப்படி சொன்னேன்னு அமைதியா உட்காந்துருக்காரு. ஏன்னு கேட்ட, அந்த சாக்லேட்டு இத்தியாதி பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்டா அப்படியே விருது சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அதுல ஒரு வகையான அடிக்டார இந்த மருந்து இருக்கிறதுல, இந்த ஸ்டாமினான்னு சொல்றதுக்கு இந்த ஸ்டீராய்டு மருந்துன்னு சொல்ற பத்தியில ஒரு வகையில அதெல்லாம் ஸ்டீராய்டு கலந்துருக்கு அப்படிங்கிறார். அந்த மாதிரி பதார்த்தங்களை கொடுக்குறவாட நல்லவான்னு சொல்லும் குழந்தை, நல்ல பதார்த்தத்தை கொடுத்தவரால கெட்டவான்னு சொல்லும். அது மாதிரி இவன்னா வந்து உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்றான். நாளைக்கு சண்டேன்னு வந்து உன் உடம்பு கீழே விழுந்துடுதுன்னா உனக்கு உயிர் போறதுக்கு முன்னாடி அடுத்த கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ சீட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டுருவான். ஆனா உன் மேல விழுந்து அழ போறது நான் மட்டும்தான். உன் மேல விழுந்து அழ போறது நான் மட்டும்தான், இவெல்லாம் கிடையாது. நீ சௌக்கியமா நான் பேட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ராட்சசாலோட கிளம்பி அதகாம முகூர்த்தேனே எத்திர ராம சலக்ஷ்மணா. சமஸ்கிருதத்துல நம்ம டயத்தை குறிக்கிறது லக்னம்னு சொல்றோம் பார்த்தீங்களா. லக்னத்தோட கால பரிமாணம் வந்து 2 மணி நேரத்துக்கு மேல ஒரிஜினலா எந்த லக்னமா இருந்தாலும். ஆனா நம்ம முகூர்த்தம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது 1 மணி நேரம் தான். கரெக்டா 1 மணி நேரத்துக்கு முகூர்த்தம்னு பேர். இந்த 1 மணி நேரத்தை குறிக்கிற வார்த்தைகள் எவ்வளவோ இருந்தாலும் வால்மீகி இங்க என்ன சொல்றார், 1 மணி நேரத்துல வந்தாங்கிறது சொல்றதுக்கு ஆஜகாம முகூர்த்தேனே, முகூர்த்தத்தோட வந்தான்னா. என்ன முகூர்த்தம்? பட்டாபிஷேக முகூர்த்தத்தோட. வீட்டுல பட்டாபிஷேகம் நினைக்க கொடுக்கணும், வரத்தேவே முகூர்த்தத்தை சொல்றார். அது மட்டும் இல்ல, எத்திரராம சலக்ஷ்மணா, லட்சுமண சுவாமியோட ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்தான்னா. இதையே சொன்னாரு, மேல சொல்றேன். வந்து அங்க நின்றுட்டு அங்க உள்ள குரங்குகள்லாம், நான் வந்து ராவணனுடைய சகோதரன் விபீஷணன் பேரு, நான் ராவணனுக்கு நல்லதெல்லாம் சொன்னேன், சீதையை கொடுக்கணும்னு சொன்னேன், அவன் கேட்கல, அதனால என்னை வெளியில போன்னு சொல்லிட்டான். நான் ராமரை சரணம் அடைஞ்சிருக்கேன், நீங்களாம் ராமர்கிட்ட போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றான். தெக்வா புத்ராம்ஷ்ச தாராம்ஷ்ச ராகவம் சரணங்கதா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். புத்ராம்ஷ்ச தாராம்ஷ்ச தெக்வா, எல்லாத்தையும் விட்டுட்டு ராகவம் சரணங்கதா, ராமனே சரணம்னு வந்திருக்கு, சத்ருபட்சத்திலேருந்து வந்திருக்கியே, ராமன் உன்னை ஏத்துப்பானா? சர்வலோக சரண்யாய், உலகமே சரணமடையக்கூடிய தெய்வம் ராமன், மகாத்மன், குற்றங்களை பார்க்க மாட்டான். நான் விபீஷணன் சரணமடையணும்னு ஆசைப்படுறான்னா லங்கையில இருக்கானா, 4 லங்கைக்கு வரேன்னு ராமர் கிளம்பிடுவார். விபீஷணன் உபஸ்திதம், இங்க இருக்கேன்னு சொல்லுங்க போடணும். குரங்குகள்லாம் போய் சொன்னது, பகவான் என்ன பண்ணினார், ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போட்டார். குரங்குகள்ல பிரதான குரங்குகள் சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான், நீலன், சுஷேலன், நலன், ஆஞ்சநேய சுவாமி, இவற்றெல்லாம் வந்து ஒரு யோசனை கேட்கிறார்.
ஒருத்தட்ட யோஜனை கேட்டுதான் அதுபடி நடக்கணுங்கிற அளவுக்கு ராமனுக்கு புத்தி கிடையாது. யோஜனை கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, அவரோட புத்தி இருக்கு பாருங்க. அது எப்பேற்பட்டதுன்னு சொல்றேன். எல்லாரையும் யோஜனை பண்ண சொல்லுவர், கடைசியில அவர் என்ன செய்ய போறாருன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு ராத்திரி 8 மணிக்கு 500 ரூபா நோட்டு எதுவும் செல்லாதுன்னு ஒரே வார்த்தை குறைஞ்சி போச்சு. யோஜனை சொல்றதே எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்கும். அவர் என்ன செய்ய போறான்னு தெரியாது, அதுதான் பயமா இருக்கும். அது மாதிரி ராமரோடது. இன்னொருத்தர் யோஜனை சொல்லினா ராமர் கேட்கணுங்கிற அவசியம் தான் கிடையாது. அப்புறம் மதிக்கிறது. இப்ப நம்மளே குடும்பத்துல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மனைவி, குழந்தைகள், மாட்டு பொண்ணும் இவாளுக்கெல்லாம் நம்மளுடைய ஆக்டிவிட்டியை பகிர்ந்துக்கணும். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இங்க போறேன், இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், இங்க பணம் கொடுத்துருக்கேன், இங்க வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் யார் மாமிக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு தெரியாது. தெரியாம பண்ணினதே இதுதான். ஆரம்பத்திலேருந்தே ஒண்ணு தெரியாது ஒண்ணு தெரியாது ஒண்ணு தெரியாது அப்படி சொல்லவே கூடாது. அவாவால ஃப்ரீயா விட்டா எல்லாம் தெரிஞ்சுப்பா. அவாவாளுக்கு வேணும்னா எல்லாம் தெரிஞ்சுப்பா. அது ஒண்ணும் இருக்கு. அதனால நாம ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காரியத்தை பகிர்ந்துக்கணும். நாமளே சுமக்கிறதா நினைக்க கூடாது. அவாவா அப்பதான் செய்ய முடியும், புரிஞ்சுக்க முடியும் வாழ்க்கையை. சில பேர் தட்டி ஒன்னையும் சொல்லாம கொண்டு வாய பழந்துருவான். என்ன பண்ணியிருக்கானே தெரியாது. இவன் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான், எங்க பண்ணி வச்சிருக்கான், எல்ஐசி விட்டானா எடுக்கலையா, பாலிசி விட்டா கிடையாதா, உண்மையே தெரியாது. அப்படிலாம் பண்ணவே கூடாது. என்ன இது நம்ம குடும்ப அமைப்பே ஒரு ஜாக்கிரதையான அமைப்பு. அவாவா தனித்தனியா இருக்கலாம்ங்கிற மாதிரி உள்ள அமைப்பு இல்லை, ஒரு கூட்டா உள்ள அமைப்பு அப்படிங்கிறத பகிர்ந்துக்கணும். ராமர் எல்லாத்தையும் அந்த ராமாயணத்துல ராமரோட ஒரு அடையாளமே அந்த நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க, தலைமை, கூட்டமா சேர்ந்து செய்யறது அப்படிங்கிறதுக்கு பாருங்க, அதுதான் ராமரோட ஒரு பலமே. ராமர் மட்டும் இருந்து சுத்தி உள்ளவா அவர் நினைச்சபடி நடக்காம போயிருந்தான்னா ராமாயணம் ஃபெயிலியரா போயிரும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுபடி நடக்கிற மனைவி, சகோதரர்கள், நண்பன், வேலை செய்பவர்கள் எல்லாம் காரணம் ராமர் அது மாதிரி அவர்கிட்ட பழகிறதுனால. ராமர் கூப்பிட்டு கேட்டார், வீட்டுல சேர்த்துக்கலாமா அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னார். 4 காரணம் சொன்னதை மட்டும் பிரதானமா எடுத்துக்கிறேன். ஒத்த காரணத்தை மட்டும் சொல்றேன், பேரை சொல்லல. ஒருத்தர் சொன்னார் அவன் சௌக்கியமா இருக்கிறதே வரல, ஆபத்து வந்த போதுதான் வந்திருக்கான், அதனால அவனை சேர்த்து விடுவாங்க. இன்னொருத்தர் சொன்னார் அவனை பரீட்சை பண்ணுவோம், சாராள விட்டு சிஐடி விட்டு பரீட்சை பண்ணுவோம், அவன் நல்லவன்னு தெரிஞ்சா சேர்த்துக்கோ, கெட்டவன்னா விரட்டி விட்டுள்ளான். 3ஆவதா ஒருத்தர் சொன்னார் அவனை கூப்பிட்டு இந்த சபையில பேச சொல்லுவோம், அவன் ஒழுங்கா பேசினான்னா வச்சுக்கோ, இல்லைன்னா அவனை விரட்டி விட்டுடலாம் அப்படின்னா. 4ஆவதா ஒருத்தர் சொன்னார் ஜாம்பவான் தான் இருக்காதான், அவன் எத்தனை மணிக்கு கிளம்பினா, என்ன லக்னம், என்ன முகூர்த்தம். இன்னைக்கும் பகுத்தறிவுங்கிற பேர்ல ஜாதகம் பார்த்து எலெக்ஷனுக்கு சீட்டு கொடுக்குற வாய்ப்பு இருக்காது உங்களுக்கு. அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு தான் சீட்டே கொடுப்பா, இவன் ஜெயிப்பான மாட்டான்னு. ஏன்னா ஜோசியத்துல அவனோட நம்பிக்கை. அது மாதிரி ஜோசியத்துல நம்பிக்கை உள்ளவர் சொன்னால் இவன் கிளம்பி வந்த டயங்கள்லாம் சரியா இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துதான் இவனை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு. இது அத்தனையும் தாண்டி 5ஆவதா ஆஞ்சநேயர் பேசுறார். அத சம்ஸ்கார சம்பன்னா ஹனுமான் சச்சிவோத்தமா. இந்த ஆச்சரியமான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார் வால்மீகி. சம்ஸ்கார சம்பத்து உள்ளவன் தான். அந்த அறிவு படிச்சா மட்டும் போறாரு, அனுபவ அறிவு வேணும், நிதானம் வேணும், நல்லது கெட்டது புரியணும். அந்த சம்ஸ்காரங்கள்லாம் உள்ளவர், மந்திரிகளுக்குள்ள உயர்ந்தவர். சச்சிவோத்தமன்னா டாப், மந்திரிகள்லயே அவர் தான் டாப். இந்த பட்டம் எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் இந்த தேசத்துல வாங்கினவா. ஒன்னு ஆஞ்சநேயர், இன்னொன்னு சிபி ராமசுவாமின்னு. ராமசுவாமி, ஆமா ராமசுவாமியர் வாங்கியிருக்காரு. சச்சிவோத்தமன் வேறு, வேற யாருக்கும் இந்த பட்டம் கிடையாது. ஆஞ்சநேயருக்கு கொடுக்கிறார் வால்மீகி சச்சிவோத்தமன் அப்படின்னு.
அவர் சொன்னார், முதல்ல ஒரு கெட்டிக்கார வக்கீல் என்ன பண்ணுவார், எதிர்த்தரப்பு வக்கீல ஃபுல்லா பேச விட்டுட்டு அந்த பாயிண்ட் எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு தன்னோட பாயிண்ட் எடுத்து வைப்பார். அப்பதான் ஜட்ஜுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஜட்ஜு இருக்கான் வேற விஷயம். இல்லைன்னா ரெண்டையும் சேர்த்து மண்டையை குழப்பிப்பாவா. அது மாதிரி இந்த இடத்துல ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், ஒருத்தர் சொன்னார் நல்ல நேரம் பார்த்து சௌக்கியமா இருக்கிறதே வந்தானா கஷ்டமா இருக்கிறதே தானே வந்தாங்க. அதை எடுத்துக்க கூடாது. யாருமே கஷ்டமா இருக்கிறதே தான் தெய்வத்துக்கிட்ட வருவா, சௌக்கியமா இருக்கிறதே வர மாட்டான். இதுதான் பெரும்பாலான ஜனங்களுடைய சுபாவம். மாமா வாகோ சீதாராமன் சொன்னார், இந்த ராமர் 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 ராமரையே பூஜை பண்றவர், ராமரையே தியானிக்கிறவர், நித்தியப்படி ராமாயண பாராயணம் பண்றவர். ஆமா, சௌக்கியமா இருக்கிறதே கோவிலுக்கு யாராவது வருவாள். இப்பயே நம்ம கோவில் எல்லாம் தினப்படி ஒருத்தரை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே நாமே கேட்போம் என்ன சார் விசேஷம் அப்படின்னு கேட்போம். உடனே இது மாதிரி நான் ஒரு ஜாதகம் காமிச்சேன், 18 நாளைக்கு ஆஞ்சநேயரை சுத்த சொன்னார், துர்கையை சுத்த சொன்னார்னா இதுல என்ன வயதிரச்சல்னா, ஒரு கோவிலுக்குள்ள வந்தா எல்லா சுவாமியும் இருக்கே தரிசனம் பண்ணிட்டு துர்கையை சுத்திட்டு போகவும் இருக்க மாட்டான். நேர கண்ணை மூடிட்டு வந்து துர்கையை சுத்திட்டு அப்படியே விடுவோம். இந்த 18 நாளுக்கு முன்னாடியும் வரமாட்டான், 18 நாள் கழிஞ்ச பிறகும் வரமாட்டான். பிரச்சனையா இருக்கும் போது சுவாமிக்கு முன்னாடி நின்று அழுது எல்லாம் பண்ணுவா. இது தப்பு சொல்லலைன்னா, பிரச்சனை தீர்ந்த உடனே அதே மாதிரி ஆனந்த கண்ணீரோட என் பிரச்சனையை தீர்த்தியே பிரபோன்னு பகவான்கிட்ட வந்து நன்றி தெரிவிக்க வேண்டாம். பிரச்சனை தீர்ந்ததுன்னா வாசல்லேருந்தே சர்டிஃபிகேட் அடிச்சுட்டு வருவான். அப்புறம் அடுத்தது எப்ப கஷ்டம் வருதோ அப்பதான் வருவான். இதை ஒரு பெரிய விஷயமா சொல்லக்கூடாது. ஒரு டாக்டர், அவருக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, இல்ல நமக்கு ஒரு டாக்டர் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அடிக்கடி அவர் ஃபோன் பண்ணுவார். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவருக்கு நம்மளால பேச முடியல, ஆனா நம்ம வாக்கிங் போறது வாச வழியா தான் போவோம், வாச வழியா தான் போவோம். நம்ம கூட கொஞ்சம் பயந்துட்டே போவோம், இங்கே பார்த்துட்டா பேசுறதுக்கு லேட் ஆகிடும், மணி ஆகிடுது, ஆஃபீஸ் போயாருன்னு பார்க்காத மாதிரி போயிடுவோம். நம்ம ஒரு நாளைக்கு அங்க தெரு முனையில எங்கேயோ ஸ்லிப்பாகி கீழே வந்து அடிபட்டு வச்சு உடனே டாக்டர் வீட்டுக்குள்ள போனோம். போனா உடனே அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆயின்மெண்டோ கட்டம் போட்டுட்டு, நல்ல டாக்டரா இருந்தா என்ன சொல்லுவாரு, ஏப்பா நீ தினம் இந்த வெளியா தான் போறேன், நான் பார்க்கறேன், பேசவே முடியலையே, உன்னோட சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு தான் கேட்பார். உதர்க்கமா பேசுறதா இருந்தா, தினம் நீ வாக்கிங் போறியா, அப்பா என்ன தேடின்னு வந்தியா, காலில் அடிப்பட்டப்பறம் தானே தேடின்னு வந்தேன் அப்படின்னா, வியாதி வந்தா வந்துதான் டாக்டர், நல்லா இருந்தா என் டாக்டர்கிட்ட போவான், வியாதி வந்தாதான் டாக்டர்கிட்ட போவான். அதனால அது தப்பு. ரெண்டாவது ஒருத்தர் சொன்னார், அவனை கூப்பிட்டு பேச சொல்லுவோம் சபையில. பேசுறவன் எல்லாம் நல்லவன் கிடையாது, பேச தெரிஞ்சவன்லாம் நல்லவன் கிடையாது, பேச தெரியாதவன்லாம் கெட்டவன் கிடையாது. இந்த ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அதுவும் தமிழ்நாட்டில் உள்ளவா எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். பேசி பேசியே நாசமா போன நாடு எதுன்னா இந்த நாடு தான். பேசி பேசியே நாசமா போன நாடு. பேசுறதுனாலெல்லாம் நல்லவன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய ஜோசியர், அவருக்கு A to Z ஜோசியத்தை பத்தி தெரியும், அவருக்கு ஆனா பேச தெரியாது. இந்த பேசுற சக்தி இருக்கிறது எல்லாருக்கும் பகவான் கொடுக்கறது இல்லை. பக்தா சதசாஸ்திரம் போட்டியில ஒருத்தருக்கு தான் கொடுக்குறான், நட்சத்திரம் ஒருத்தருக்கு தான் கொடுக்குறான். சபையில வந்து பேச சொன்னா அவருக்கு நட்சத்திரத்தை கூட வரிசையா சொல்ல தெரியல. அஸ்வதி பரணி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை அப்படின்ட்டோம்னா அப்ப என்ன அவருக்கு நட்சத்திரமே தெரியாது, ஜோசியம் தெரியாதுன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. ஒரு சபையை பார்த்தா ஒரு பயம் வரும். அதனால பேச தெரியாததுனால நல்லவன்னு சொல்ல முடியாது, நான் கெட்டவன்னு சொல்ல முடியாது, அதுவும் தப்பு. மூணாவது சொன்னார் பரீட்சை பண்ணலாம், ஜோசியம் சொன்னார் நல்ல காலம் பார்த்து வந்தாங்க, அதுவும் தப்பு. ஏன்னா நல்ல நல்ல விஷயத்துக்கு தான் ஒருத்தர் நல்ல நேரம் பார்ப்பாளே தவிர ஆபத்தில் நல்ல நேரம் பார்க்க மாட்டான். இவன் ஒரு கல்யாணம் கார்த்தி விசேஷம் அப்படின்னா நாள் என்ன இருக்கா, நட்சத்திரம் என்ன இருக்கா, இதெல்லாம் பார்ப்போம். நாம வீட்டுக்குள்ள திடீர்னு பூகம்பம் வருது, அவங்க வாசனை ஓடி போகலாம் அப்படின்னு மனைவி சொன்னா பஞ்சாங்கத்துல இன்னைக்கு என்ன நாள் என்ன இருக்கா பார்ப்போம் அப்படின்னு நவமி திதி தான். அப்புறம் ஓட மாட்டானோ, பிரச்சனை என்ன
ஆபத்துனா ஓடிதான் ஆகணும் வெளியில. அப்பவே வந்தாங்கலாம் பார்க்க முடியுமா? 4வது விஷயம் பரீட்சை பண்ணணும். பரீட்சை பண்ணக்கூடாது. ஏன்னா சந்தேகப்பட்டா நம்பக்கூடாது, நம்பினா சந்தேகப்படக்கூடாது. இது அடிப்படை விஷயம். நம்ம சுற்றி உள்ள சர்க்கிளை வச்சுக்கணும். நமக்கு நம்பிக்கை தான் சந்தேகமே படக்கூடாது. சந்தேகப்படுற மாதிரி உள்ள விஷயத்தையே நம்ம கிட்ட கொண்டு வரக்கூடாது. ஏன்னா வாழ்ந்தாகணும். மனைவியோடையோ கணவனோடையோ குழந்தைகளோடையோ நீங்க சந்தேகப்பட்டு நரநரத்தோட வாழ முடியுமா? எங்கேயாவது யோசனை ஒண்ணு வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அனாவசியமா சந்தேகப்படக்கூடாது. நட்புலையும் சந்தேகப்பட்டா அது கெட்டு போயிடுவாரு. அதனால அண்ணன் ராமா, நான் சொல்றேன், உன்னோட உத்தியோகம் தெரிஞ்சு அவன் வந்திருக்கான். உத்தியோகம் தவ சம்பிரேக்ஷ்ய ராஜ்யகாங்ஷி விபீஷணா. இப்படி சொன்ன உடனே ராமருக்கும் விபீஷணனை சேர்த்துக்கணும்னு ஆஞ்சநேயர் சொல்றார். ராமருக்கும் விபீஷணனை சேர்த்துக்கணுங்கிற எண்ணம் தான். இப்படி ராமர் முகம் பிரகாசமாச்சுன்னு உடனே சுக்ரீவன் மூஞ்சி சின்னதா விடும். ஏன்னா இந்த லங்கையில போய் சீதையை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளை விட ஆஞ்சநேயருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ராமர். சில பைத்தியம் தானாவே நினைச்சுக்கணும். இன்னொருத்தரோட பேசினா அதுக்கு ஆகாது. உலகத்தில் 1000 பேரோட பழகணும், 1000 பேரோட ஸ்நேகம் வச்சுதான் ஆகணும். உங்ககிட்ட மட்டும்தான் ஸ்நேகம் வச்சுக்க முடியுமா? இல்லை. அது மாதிரி ஸ்நேகமே வச்சுக்கூடாது கேட்டா. இவர் நம்மளை எந்த விதத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, சுதந்திரமா இருக்கணும். அந்த மாதிரி உள்ள அன்பு நட்பு தான் நமக்கு தேவை. இவனோட தான் பேசலாம், அவனோட தான் பேசலாம், இவனோட பேசக்கூடாது, அவனோட பேசக்கூடாது. எனக்கு கொண்டாட்டியா என்ன அதற்கிறது இது மாதிரிலாம் சில பேர் பண்ணுவா. அது மாதிரி சுக்ரீவன் நேரடியா சொல்லாம மறைமுகமா நினைச்சிட்டு நேர ராமர்கிட்ட வந்தான். நான் விபீஷணனை சேர்த்துக்க கூடாதுங்கிறதுக்கு கவனிச்சுக்கிறீங்க. வார்த்தையில அந்த அசக்தரனா முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். சேர்த்துக்கலாமா சேர்த்துக்க கூடாதான்னு சொன்னா நியாயங்களாம். சேர்த்துக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் தோணும். நான் என்ன நினைச்சான், ஆஞ்சநேய சுவாமி யோசனை பண்ணி பேசுறான், நம்ம தான் அவசரப்பட்டு பேசுறோம், அதனாலதான் நமக்கு வார்த்தை எடுபடல, நாமும் யோசனை பண்ணி பேசுவோம். ராமர் கேட்டார், 1/2 மணி நேரம் போதுமானு கேட்டார். 1 லிட்டர் ஒரு வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், அதோட கெப்பாசிட்டி 1 லிட்டர். அதை நீங்க தண்ணியிலேயே மூழ்கி வச்சதுனால இல்ல மெரினாக்குள்ள உள்ள போட்டு முக்கி எடுத்ததுக்காக அது 2 லிட்டர் குடிக்குமா? இல்லை. அதோட கெப்பாசிட்டி 1 லிட்டர் தான். அது மாதிரி சில பேர் எவ்வளவு நேரம் யோசனை பண்ணினாலும் அந்த மூளைக்கு என்ன எட்டுமோ அதுதான் எட்டும், அதுக்கு மேல எட்டாது. அதனால பேஷா யோசனை பண்ணி கொண்டா. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தான். அவன் நல்லவனோ கெட்டவனோ, சௌக்கியமா கட்டே வந்தானோ, கஷ்ட காலத்துல வந்தானோ, நல்ல நேரம் பார்த்து வந்தானோ, அதெல்லாம் விட்டுறானோ. இந்த ஒரு காரணத்துக்காக இந்த சேர்த்து பார்க்கிறான். என்ன காரணம்னா, பெரிய ஆபத்துல இருந்த அண்ணாவை கைவிட்டு வந்தவனை நாம எப்படி சேர்த்துக்கலாம்? ஆபத்து காலத்துல கைவிட்டு வந்திருக்கான், அவனை எப்படி நாம சேர்த்துக்கலாம்? சூப்பர் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட் அவன் சொன்ன. ஆனா இதை கேட்ட உடனே ராமர் சிரிச்சுட்டான். ஈஷதுஸ்மயமானஸ்து லக்ஷ்மணம் புண்ணிய லக்ஷணம். தான் சிரிச்ச காரணத்தை வேற யாராவது தெரிஞ்சிருக்காரான்னு திரும்பி பார்த்தா லட்சுமண சுவாமியை சிரிச்சார். வேற யாருக்குமே தெரியல. என்ன அர்த்தம் அதுக்குன்னா, அவன் சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட், அதை அவன் சொல்லக்கூடாது. அண்ணா தம்பி தர்மத்தை பத்தி நீ பேசாதையே சுக்ரீவா கொஞ்ச நாளைக்கு இருந்தாராம். இவன் நாளைக்கு பேசாம சில அசட்டு பேசாம இருந்தாலே அழகா இருக்கும். அது மாதிரி இவன் அண்ணாவை ஆள் வச்சு கொண்டுட்டு மூலவாசியம் பண்ணிட்டு வந்திருக்கான். இவன் அண்ணா தம்பி தர்மத்தை பத்தி பேசுறான். எல்லாருமே தம்பி ஆயிட முடியுமா? சுக்ரீவா உலகத்துல கூட பிறந்ததுனால எல்லாரும் தம்பி ஆயிட முடியுமா? தம்பின்னா பரதன் தாண்டா தம்பின்னா. சர்வே பிரார்த்தனஸ்தாத பவந்தி பரதோபமாக. இதெல்லாம் கவனிச்சு கேட்க வேண்டிய கேட்டது. 4 நாள் முன்னாடி கூட ஒரு பெரிய மகான், குதர்க்கவாதி இல்லை, கம்பராமாயணத்துல பெரிய ஞானம் உள்ளவர் இந்த இடத்துல தப்பா சொன்னார். லட்சுமணனை சொல்லாதது தப்புன்னாரு. அதனால சொல்றேன், பக்கத்துல லட்சுமணன் இருக்கிறான். 14 வருஷம் தூக்கம் இல்லாம, மகள் தூக்கம் இல்லாம, மனைவியை விட்டு பிரிஞ்சு ராமருக்கு பணிவிடை பண்ணிட்டு இருக்கான்.
அந்த தம்பியை சொல்லாம எங்கேயோ அயோத்தியில நந்தை கிராமத்துல பஞ்சாட்சி மத்தியில தவம் பண்ணக்கூடிய பரதனப்பே சொல்லுவானே. ஏன் பரதனை சொன்னா, ஏன் லட்சுமணனை சொல்லல? பரதனை சொன்னதுக்கு ஒரு காரணம், லட்சுமணனை சொல்லாததுக்கு ஒரு காரணம். பரதனை சொன்னதுக்கு என்ன காரணம், லட்சுமணனை சொல்லாததுக்கு என்ன காரணம்னா, லட்சுமணன் அவர் தம்பியாவே பார்க்கல, பின்ன தன் அப்பாவா பார்க்க.